இவங்க பேர் பவ்யா, வயசு 35, ஒரு 155 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சித்திரை 3ஆம் பாதம், சாதி காடவரை சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 25,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது, சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவங்க பேர் திவ்யா, வயசு 34, ஒரு 157 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் அஸ்தம், சாதி கச்சிராய சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 25,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி 2 பேர், ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவங்க பேர் ஆதிரா, வயசு 41, ஒரு 167 சென்டிமீட்டர், ராசி விருச்சிகம், நட்சத்திரம் மனுஷம், சாதி மழவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 25,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதர ஒருத்தவங்க இருக்காங்க, சகோதரி 3 பேர், தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவங்க பேர் வைஷ்ணவி, வயசு 30, ஒரு 163 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி, சாதி ஒன்னே கவுண்ட் சொல்லியிருக்காங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதர ஒருத்தவங்க இருக்காங்க, சகோதரி யாரும் கிடையாது, கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் ஐஸ்வர்யா, வயசு 27, ஒரு 161 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் அஸ்வினி, சாதி நாயக்க சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 40,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது, சகோதரி 2 பேர், கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவங்க பேர் ரூபா, வயசு 24, ஒரு 156 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம், சாதி 1 நாயக்க சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 18,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 3 பேர், சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க, விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லிடுங்க.